2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனையடுத்து உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய், திரவிய பொடி, மஞ்சள், பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சனி பகவானுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. சனி பகவான் இடப்பெயர்ச்சிக்கு பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க வசந்தகால் மண்டபத்தில் தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் சனீஸ்வரருக்கும் தங்க காக வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் சனி பகவானுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி தலைமைச் செயலாளர் ராஜு வர்மா, தர்மபுரம் ஆதீனம் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா குச்சனூரில் அமைந்துள்ள சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சனி பகவானை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கள்ளுக்கடை மேடு பகுதியில் உள்ள கிராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சனிப்பெயர்ச்சி மகா யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு மகா யாகம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள திருநறையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து விசேஷ ஹோமம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சனிப்பெயர்ச்சியை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நவகிரக சன்னதியில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. மதுரை சோழவந்தான் பகுதியில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் பல்வேறு கால யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாக பூஜையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடம் கோவிலை சுற்றி வலம் வந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கரூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவையொட்டி சிறப்பு பூஜையுடன் லட்சார்ச்சனை நடைபெற்றது. சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சனீஸ்வர பகவானுக்கு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி மகா யாகம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் உள்ள சனி பகவானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் நெடி கிராமத்தில் அமைந்துள்ள ராமலிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் 108 வகையான மூலிகைப் பொருட்கள் பக்தர்களின் கைகளால் செலுத்தப்பட்டன.
அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தாமரைப்பூ வடிவில் உள்ள ஒரே பீடத்தில் உள்ள நவகிரகத்தில் சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.